பண்றவன தனியா கூட்டு போய் கேளுங்களேன், நீ ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ற, உனக்கே இந்த கொலவெறி கேட்டா அவன் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பான். எனக்கு இதுக்கும் உடன்பாடு இல்லை, ஆனா நான் ஒரு கட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன சரியா வளர்க்கல, என்ன ஒழுங்கா பராமரிக்கல என்று தங்கள் பெற்றோர்களைத்தான் அவன் முதன்மை குற்றவாளிகளாக கூண்டில நிப்பாட்டுவான். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களிடத்தில் தான் இந்த சமூகத்துடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. பெற்றோர்கள் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் போனால் இந்த சமூகம் வருங்காலத்திலே சுதந்திரமாக யாராலும் தெருவில் நடமாட முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலை வருங்காலத்திலே ஏற்படலாம் என்ற நிகழ்வுகள் எல்லாம் திருத்தேனியில் நடந்த அந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. புகாரி ஷெரீஃப்ல ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். ஒரு ஹதீஸ்ல வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருப்பார்கள். வீட்டில இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபியோ அல்லது ஒரு காட்டரபியோ அல்லது ஒரு விவசாயியோ, ஒரு கிராமத்தை சேர்ந்த சஹாபியோ ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கக்கூடிய அறையை எட்டி பார்ப்பார். அறையை எட்டி பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், தங்களுடைய சுய தேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தன்னை எட்டி பார்க்கிறார் என்ற அந்த ஒரு சூழலை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, உண்மையிலே நீ எட்டி பார்ப்பதை நான் அறியவில்லை, நீ பின்னாடி பார்க்கறது எனக்கு எப்படி தெரியும், ஆனால் நீ பார்க்கும் இந்த செயல் இருக்கு பத்தியா, இது ரொம்ப தப்பான செயல், இது ரொம்ப மோசமான செயல். அடுத்தவர்களுடைய 4 சுவத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை இன்னொருவன் அனுமதி இல்லாமல் எட்டி பார்ப்பதை கூட இஸ்லாம் மனிதனுடைய உரிமை மீறுவது என்பதாக தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எட்டி பார்க்கும் இந்த தருணத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இந்த அம்புல வில்லு வச்சு விடுவாங்கல்ல, அந்த வில்ல நல்ல கூர்மையா ஆக்கிக்கிட்டு நீ எப்படி எனக்கு தெரியாம எட்டி பார்க்கிறியோ அதே போல நானும் உனக்கு தெரியாமல் அந்த அம்பில் இருக்கக்கூடிய வில்லை என்ன செய்யணும், அந்த அம்பை எடுத்து செய்யணும், உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமல் உன் கண்ணை குத்துவதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்றார்கள். சொல்லுவது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கொசுவுக்கோ அல்லது ஒரு ஈக்கோ துரோகம் செய்ய நினைத்திடாத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 அடி மனிதனை, ஒரு மனிதன் அத்துமீறி வரம்பு மீறி மனிதனுக்கான பிரைவேசி, அவனுக்கான உரிமைகள் எல்லாம் மீறி இன்னொருவருடைய சோற்றுக்குள் எட்டி பார்க்கும் அந்த கேவலமான பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்டிக்கிறார்கள்? கூர்மையான அம்பை கொண்டு உன்னை அறியாமல் உன் கண்ணை நான் குத்த வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம். இந்த இடத்துல இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் சொல்லப்படுகிறது, புள்ளிங்கோவால் மனித உரிமைகள் இன்றைக்கு மீறப்பட்டிருக்கு. சமூகத்துல எல்லாம் நிம்மதியா வாழ்ந்தாலும் இந்த புள்ளிங்களால நிம்மதியா வாழ முடியல. அது சொர்க்கத்துல அந்த வார்த்தை கிடையாது, அது ஒரு வேதத்துடைய வார்த்தை கிடையாது, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தையும் கிடையாது. பல இளைஞர்கள் ஒன்று கூடி போதையிலே, மோசமான பழக்க வழக்கங்களிலே ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமை இல்லாமல், ஒரு ஒழுக்க மேம்பாடு இல்லாமல், ஒரு தாறுமான தகாதார பழக்க வழக்கங்களில் பிறந்த ஒரு அற்ப, ஒரு கேவலமான கொச்சையான வார்த்தை தான் புள்ளிங்கோல். அந்த வார்த்தையினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு இந்த சமூகத்திலே நிறைய அருவாள் வெட்டுக்கள், நிறைய ரத்தங்கள். யோசிச்சு பாருங்க, என்ன கனவோடு அவன் வீட்டை விட்டு புறப்பட்டிருப்பான். அந்த வட மாநிலத்தில் சென்ற சுராஜ் என்பவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, குடும்பத்திற்காக உழைப்பதற்காக வீட்டை விட்டு வந்தவனுக்கு ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்கள் என்றால் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், சுராஜால் இனி நடக்கவே முடியாது, நீ வாழ்வாதாரத்தை அவனால சம்பாதிக்கவே முடியாது, உயிரை மாத்திரம்தான் காப்பாற்ற முடியுது என்ற வாக்குமூலங்கள் எல்லாம் மருத்துவர்களால் தரப்படுதுன்னு சொன்னா கவனிக்க வேண்டிய செய்தி, என்ன தவறு செய்தான் என்பதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கான பொறுப்பு யார்? அல்லாஹ்விடத்தில் நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். உண்மையிலே திருடக்கூடியவன, உண்மையிலேயே கொள்ளையடிக்கக்கூடியவன் எல்லாம் அதிகாரத்தில் உள்ளவர்கள், காவலில் உள்ளவர்கள் விட்டு விடுவார்கள். அப்பாவியா இருக்கிறவன, மோசமான அப்பாவியா இருக்கிறவன வாயில்லா பூச்சியை பிடிச்சுதான் செய்வாங்க, மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்குவாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்களாம் ஏறக்குறைய 3 ஆண்டு காலத்தில் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் என்ன செய்யப்படுது தெரியுமா? ஒருவனை தாக்கினால் அவன் சிறைக்கு செல்ல வேண்டும். 20 நாளில் அல்லது 1 மாத காலத்தில் அவன் மீண்டும் ஜாமீனில் வெளியே வருவதற்கான எல்லா சூழலும் அதிகாரபூர்வமாக செய்யப்படுகிறது. செலவு பண்ண வேண்டிய டப்ப செலவு பண்ணிட்டா எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் 3 மாதத்தில் அவன் வீதிக்கு வந்து விடுவான் என்ற ஒரு அக்கறை இல்லாத, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இந்த சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலே எதிராளிகளையோ அல்லது துரோகிகளையோ
அல்லது மோசமான பண்பு கொண்ட மனிதர்களை உருவாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, நாம் மட்டும்தான். நம் பெற்றோர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, ஒரு முஸ்லீமோ அல்லது ஒரு இந்து அல்லது ஒரு கிறிஸ்துவரோ யாராக இருக்கட்டும், பெற்றோர்கள் முறையானவர்களாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்க துவங்கினால் இந்த சமூகத்துல ஏதுங்க மோசமான பண்புகளுக்கு இளைஞர்கள் ஆளாவாங்க.